பல்வேறு அழுத்தங்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் மத்தியில் இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அந்த வகையில் கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினால் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று மட்டக்களப்பு செங்கலடி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. செங்கலடி சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாக ஆரம்பமான பேரணியானது பல்வேறு பதாதைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் கொம்மாந்துறை பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்பாக சென்றடைந்தும் அங்கும் போராட்டம் முதலாவது சுதந்திர தினம் என்று இன்று அனுஷ்டானம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தென்பகுதியில் கொண்டாட்டம் நடைபெறுகின்றது, வடக்கு கிழக்கில் திண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரிய வேண்டும், யுத்தம் முடிவிட்டு 16 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. எங்களுடைய சகோதர சகோதரிகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக அறவழியில் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அறவழி போராட்டம் கூட அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. காணாமல் ஆக்கப்பட்ட கணவர்கள், பிள்ளைகள் அல்லது தங்களுடைய மனைவிகள், தாய், தந்தை என்று அவர்கள் பலரையும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் காலம் கழிகின்றதே ஒழிய எந்த ஒரு தீர்வும் கிடைப்பதாக இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி இறுதி யுத்தத்தின் போது நடைபெற்ற அந்த அழிப்பின் காரணமாக ஏற்பட்ட உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும். உண்மைகள் கண்டறியப்பட்டால் அதற்கு நீதி பரிகாரம் வழங்கப்பட வேண்டும். அதேவேளை மீண்டும் இந்த அழிப்புகள் ஏற்படாமல் நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு நியாயமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் அந்த கருத்துக்கள் எல்லாம் செவிடன் காதில் ஊதிய சங்கு போன்று இவர்களுக்கு காதில் விழுவதாக தெரியவில்லை. எனவே தெருக்களில் நின்று போராடுகின்ற எங்கள் உறவுகள் தங்களுடைய சாட்சியங்களை கூட காலத்தில் காரணமாக அவர்கள் கால கரைப்பு காரணமாக அவர்கள் மறைந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே படிப்படியாக சாட்சியங்கள் அளிக்கப்படுகின்ற அல்லது அழிகின்ற நிலைமை காணப்படுகின்றது. எனவே இந்த அரசாங்கம் எங்களுக்கு பச்சை கட்சி ஆட்சி செய்தது எதுவும் கிடைக்கவில்லை, நீல கட்சி ஆட்சி செய்தது எதுவும் கிடைக்கவில்லை, இப்போது சிவப்பு கட்சி ஆட்சி செய்கின்றது. இந்த ஆட்சியிலும் கூட நாங்கள் சுதந்திர தினத்தில் எங்களோட மன அழுத்தத்தை அல்லது மனதில் இருக்கின்ற உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்றோம். எங்களுக்கு உண்மையில் நீதிமன்ற உத்தரவு மட்டக்களப்பு நியாயாதிக்க எல்லைக்குள் நாங்கள் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன் காரணமாக நாங்கள் மட்டக்களப்பில் வாழ்ந்தோம் அந்த இடத்தை விட்டகன்று அந்த நியாயாதிக்க எல்லைக்கு அப்பால் நின்று நாங்கள் இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இது விளையாட்டு அல்ல அல்லது வினோதமான செயற்பாடு அல்ல. அழிக்கப்பட்ட அல்லது கடத்தப்பட்ட காணாமலாக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடுகின்ற உயிரோட்டமான பயணமாக இது இருக்கின்றது. இதன் உண்மைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உள்நாட்டு விசாரணை, உள்நாட்டு பொறிமுறை என்று நீண்ட காலமாக ஏமாற்றி வந்திருக்கின்றீர்கள். காணாமலாக்கப்பட்ட அலுவலகம் என்று ஏமாற்றி வந்திருக்கின்றீர்கள். எல்லாம் ஏமாற்று வித்தைகளாக இருக்கின்றனவே ஒழிய தமிழ் மக்களுக்குரிய உரிமைகளை அல்லது பரிகார நீதியை வழங்குகின்ற செயற்பாடுகள் எதுவும் நடக்கவில்லை. எனவே இந்த புதிய அரசாங்கத்திடம் நாங்கள் சொல்லுகின்ற விடயம், பச்சை கட்சி போன்று நீல கட்சி போன்று நீங்களும் மாறிவிடக்கூடாது. இந்த இழக்கப்பட்ட மக்களுக்கான அல்லது கடத்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், அவர்களுடைய நீதி கிடைக்க வேண்டும். அதேவேளை நீங்களும் ஒரு காலத்தில் ஆயுதம் தூக்கி போராடியவர்கள். 71ஆம் ஆண்டில் ஒரு புரட்சி நடத்தினீர்கள். 88, 89களில் இரண்டாவது புரட்சியை செய்தீர்கள். இந்த 2 புரட்சியின் போதும் இந்த அரசாங்கம் எவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்டது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு அப்படி நடந்தவர்கள் எங்களுக்கு இதைவிட பல மடங்கு கொடூரமாக நடந்திருக்கின்றார்கள். பயங்கரவாத தடை சட்டம் என்கின்ற மிக மோசமான மனித குலத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்துகின்ற சட்டத்தை வைத்துக்கொண்டு எமது மக்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 1956இல் ஆரம்பிக்கப்பட்ட இன அழிப்பு என்பது 2009இல் முடிவாக மொத்தமான அழிப்பாக நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையில் நீதி கிடைக்கவில்லை. இந்த வேலைகளை செய்தவர்கள் தண்டிக்கப்படவில்லை. குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற நாடாக இல்லாமல் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வழங்குகின்ற நாடாக இது மாற வேண்டும். அவ்வாறு மாறினால்தான் இந்த நாட்டில் சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்க முடியும். தமிழ் மக்களுக்கான சுதந்திரம் என்பது வெற்றி பேச்சாக இருக்கின்றதை ஒழிய எந்த வகையிலும் அது நியாயமான, நிதானமான,
ஒரு சிந்தனையாக இல்லை என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்வதோடு 77 ஆண்டுகள் நாங்கள் கரி நாட்களை அனுபவித்திருக்கின்றோம். ஆகவே இனிமேலாவது இந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு இடதுசாரி சிந்தனை உள்ள இந்த தேசிய மக்கள் சக்தியினர் ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். நீங்களும் கடத்தியவர்கள், காணாமல் ஆக்கியவர்கள் இராணுவம் சார்ந்தவர்களாக இருக்கின்றபடியால் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களிடம் நாங்கள் நீதியை எதிர்பார்க்க முடியாது என்பதை கூறி இன்று வீதியாக நாங்கள் நடந்து வந்து இந்த பிள்ளையார் கோயிலுக்கு முன்னால் மன்றாடி தேங்காய் உடைத்து எமது மக்களுக்கான நீதியினை கேட்கின்றோம். இந்த போராட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் 3 மாவட்ட தலைவிகள் மற்றும் உறவினர்கள், இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் நாடாளுமன்ற குழு பேச்சாளருமான ஞா ஸ்ரீநேசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப அரியநேந்திரன், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டுள்ளனர். இலங்கையின் தேசிய சுதந்திர தினத்தை வடக்கு கிழக்கு தமிழர்கள் கரிநாளாக அனுஷ்டிக்கும் வகையில் விடுக்கப்பட்ட வேண்டுகோளின் அடிப்படையில் மட்டக்களப்பு நகரில் இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் மட்டக்களப்பு போலீஸ் தலைமையகத்தினால் நீதிமன்றத்தின் ஊடாக தடை உத்தரவு பெறப்பட்ட நிலையில் இந்த போராட்டம் செங்கலடியில் நடத்தப்பட்டது. செங்கலடி சித்திவினார் ஆலயத்திற்கு முன்பாக இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர்.